அதாவது இப்போ தமிழ் சமூகத்தில் எங்கே பார்த்தாலும் விவாகரத்து விவாகரத்துன்னு இருக்குது. சினிமா செலிபிரிட்டி பற்றி கேட்கவே தேவையில்லை. இப்போ வந்து மிதமிஞ்சி கிடக்குது விவாகரத்து அப்படின்னு. இப்போ கூட அண்மையில் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவருடைய மனைவி அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற ஏஆர் ரகுமான் ரசிகர்களை பெரிதாக அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது, பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம தனுஷ் அவர்கள், அதாவது தனுஷும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், இவங்க 2 பேருக்குமான பிரிவை விவாகரத்தை வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடியே 2 பேரும் அறிக்கையின் மூலம் வந்து பொதுவெளிக்கு அறிவித்தாங்க. அதாவது 2022 வருஷம் நாங்கள் 2 பேரும் பிரிகிறோம் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னாங்க. ஆனாலும் கூட 2 குடும்பங்களும் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக பிடிவாதமாக இருந்தாங்க. எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இப்போது அது கைகூடலையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்குது. இப்போ அந்த குடும்ப நல நீதிமன்றம் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2 பேருமே விசாரணைக்காக இன்னைக்கு வந்து கூப்பிட்டு கோர்ட்டில் வந்து பேசியிருக்காங்க. ஆனாலும் கூட எந்த பயனும் இல்லை அப்படி சொல்கிற மாதிரி நம்ம நடிகர் தனுஷும் சரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சரி தங்களோட விவாகரத்தில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு விவாகரத்து மட்டுமே வேண்டும் அப்படின்னு ஒருமித்த குரலில் இந்த விஷயத்தில் ஒன்றாவே சேர்ந்து சொல்லியிருப்பாங்க போல். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நீதிபதி அவர்கள். இப்போது வர நவம்பர் 27ஆம் தேதி 2 பேருக்குமான அந்த விவாகரத்து வழக்குக்கு தீர்ப்பை சொல்லலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஸோ 27ஆம் தேதி தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு வரப்போகுது. நிச்சயமாக இவங்க எதிர்பார்த்த தீர்ப்பு தான் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே வந்து இவங்களோட ஆர்கியூமெண்ட்டில் புரிஞ்சிக்க முடியுது. அதே மீறி ஏதாவது மேஜிக் நடந்தால், நல்லது நடந்தால் ரசிகர்களாக எல்லோருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் உண்மை.